அன்பான யாஸ் சேனல் நேயர்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்னைக்கு ஒரு துயர சம்பவம் ஈரோடு மாவட்டத்தில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது அறியாமையினாலும் பக்தியினாலும் நடைபெற்று. பக்தி, அறியாமை இந்த ரெண்டையும் தான் இதில் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செட்டியாம்பாளையம்ங்கிற ஊரில் கோயில் திருவிழா ஒன்று நடக்குது. அதில் ஆட்டின் இரத்தத்தை ஒரு குடிக்கின்றார். அவர் கார் டிரைவராக இருக்கிறாரு. மனைவி மற்றும் 2 குழந்தைகள் இருக்கின்றன. ஆட்டுடைய இரத்தத்தை குடித்தவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடனடியாக மரணிக்கின்றார். இது அந்த பகுதியில் மிகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுவாக ஆட்டு இரத்தத்தை கடைகளெல்லாம் வறுத்து விற்கிறையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆட்டினுடைய இரத்தத்தில் சாப்பிட்றாங்க. மக்கள் விரும்பி வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க. பாத்திரத்தில் பிடிச்சி கூட ஆட்டை அறுத்தா அந்த இரத்தத்தை வாங்கிட்டு போகிறாங்க. கோழி இரத்தத்தை கடித்து சாப்பிட்றாங்க. கோழியை கழுத்தை கடித்து அந்த இரத்தத்தை சாப்பிட்றாங்க. பொதுவாகவே நம்ம மருத்துவத்துறை என்ன சொல்லுதுன்னா, நம்மளே பேசிக்காக மருத்துவத்துறையில் நம்ம ஜென்ரல் நாலேஜாக பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும், எந்த நோய் நமக்கு ஏற்பட்டாலும் முதலாக நம்மளை செக் பண்ண மருத்துவர்கள் வலியுறுத்துவாங்க. இரத்தத்தை செக் பண்ணுங்க, அப்புறம் சிறுநீரை டெஸ்ட்டுக்கு கொடுங்க, மலத்தை கொடுங்க. இதில் முதன்மையாக இருக்கிறது இரத்தத்தை தான் சொல்லுவாங்க. இரத்தத்தில் பல டெஸ்ட் எடுத்து தருவாங்க. எல்லா நோயும் இரத்தத்தின் வழியாகத்தான் பரவுது. அது சின்ன நோயாக இருக்கட்டும், பெரிய நோயாக இருக்கட்டும், இரத்தத்தில் தான் அந்த கிருமிகள் கலக்குது. அப்போது அந்த இரத்தம் மாமிசம் சாப்பிடுவது சிறந்தது. மாமிசம் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது, உடல் வலுவிற்கு நல்லது. ஆனால் இரத்தம் உடல் நலத்திற்கு கேடு. அதனால தான் இஸ்லாம் அழகிய முறையில் வலியுறுத்தது, இரத்தத்தை அழகான முறையில் அறுத்து அந்த இரத்தம் வெளியாறின பின்னாடி அந்த ஆடோ மாடோ கோழியோ அந்த உயிர் இறந்த பின்னாடி அந்த மாமிசத்தை தான் சாப்பிடணும் அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்துது. மருத்துவமும் அதை தான் வலியுறுத்துகிறது. அனைத்து வியாதிகளையும் உள்ளடக்கிய அந்த இரத்தத்தை நாம் குடிப்பது என்பது நம் உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடியது. இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு உயிர் போயிருக்கு. ஆனால் அந்த இரத்தத்தை குடிப்பதால் அந்த ஆடா மாடம் அதே நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அந்த உயிரினங்களுக்கும் இரத்தத்தின் மூலமாகத்தான் நோய்கள் பரவக்கூடிய தன்மை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த இரத்தத்தை நம்ம குடிக்கிறதுனாலையோ சமைச்சு சாப்பிட்றதுனாலையோ நம் உடலுக்கு தீங்கு ஏற்படும். எனவே இது பக்தியை நான் குறை சொல்லலை. பக்தி அவரவர்களது வழிபாடு, மார்க்கம் அவர்களுக்கு சிறந்தது. அந்த டாபிக்குள்ளே நான் போகலை. அது நம்மளுக்கு தேவையில்லாதது ஒன்றும். இஸ்லாமும் அதை தான் சொல்லுது, அவரவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு. அதனால் அந்த விஷயத்தில் நான் போகலை. அது எனக்கு தேவையில்லாதது. இரத்தம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். நோய்களுக்கு முக்கிய காரணம், முக்கிய அந்த கிருமிகள் கலப்பது இரத்தத்தில் தான். அதனால் இதை இந்த இன்னைக்கு மரணித்தவர் ஒரு பாடமாக நினைத்து, ஒரு படிப்பினையாக நினைத்து இரத்தம் சாப்பிடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். இரத்தம் உடல் ஆரோக்கியத்திற்கும் உயிர்க்கும் தீங்கானது என்று
கேட்டுக்கொண்டு அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற அன்பான கோரிக்கையை வைத்து முடித்துக்கொள்கிறேன். நன்றி.